நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அதிமுக இருக்கிற கூட்டணியிலிருந்து புதிய தமிழகம் கட்சி வெகு தூரம் விலகி வந்துவிட்டது. அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இந்த டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய 1 லட்சம் கோடி ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆளுநர் மாளிகை நோக்கி மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். அதே போல 18% இடஒதுக்கீட்டில் 3% பிரித்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு 3% மட்டும் கொடுப்பதற்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய 15% அவர்களுக்கே கொடுத்த காரணத்தினால தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவுக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிராவிடர்கள் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள். இதையெல்லாம் சரி செய்ய வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 5 வருடங்களாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமின்றி சாதாரண மக்களுக்கு குடியிருப்புகள் வேண்டி, வீட்டுமனை வேண்டி, குடிநீர் பிரச்சனைக்காக, சாக்கடை பிரச்சனைக்காக போராடிக்கிறோம். ஆனால் ஒரு பிரதான கட்சியாக 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற அதிமுக ஒரு போராட்டத்தையும் கூட நடத்தவே இல்லை. அவர்கள் தனியாக நடத்தல, கூட்டு சேர்ந்து நடத்தல. ஆனால் நாங்கள் அப்படி இருந்தும் கூட இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி மலரணும், அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி வளர்ந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவரோடு இணைந்து போட்டியிட்டதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவரோடு கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதுக்காக பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் பிஜேபியும் இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் நாங்கள் போட்டியிடல அதிகமான வாக்குகள் தென்காசி நாடாளுமன்றத்தில் நான் தான் வாங்கிக்கிறேன். ஆனால் அதிமுக போட்டியிட்ட திருநெல்வேலியில அவர்கள் 6% கூட ஓட்டு வாங்கல. கன்னியாகுமரியில வெறும் 40,000 ஓட்டு, தூத்துக்குடியில 8% ஓட்டு, தென் தமிழகத்தில் அவர்கள் போட்டியிட்ட 9லயும் டெபாசிட் போயிடுச்சு. இதுதான் அதிமுகவினுடைய இன்றைய தென் தமிழகத்தினுடைய நிலைமை. ஏறக்குறைய 50லிருந்து 60 தொகுதியில அவங்க டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய நலன் கருதி நாம் அவங்களோடு சேர்ந்து இணைந்து புதிய தமிழகம் கட்சி தான் தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 50-60 தொகுதிகளை மிக வலுவாக இருக்கிறது. அவரோடு இணைந்து நாம் இந்த தேர்தலை சந்தித்து எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மாற்றாக ஒரு நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் கூட்டணிக்காக ஏற்பாடு செய்தோம். ஆனால் அவர்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு உண்டான உரிய மதிப்பை, மரியாதையை, கௌரவத்தை அளிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக எங்களுக்கு மோடி இருக்கிறார் டெல்லியில, அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விடுவார் என்ற கனவோடு இந்த தேர்தலை அணுகுகிறார். அவர் இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கிறார். அதாவது அவரை ஆளாக்கிய சசிகலா அவர்களை ஒதுக்கி வச்சிட்டாரு. அவரோடு இணைந்து 30-40 ஆண்டு காலம் அதிமுக இருந்த பன்னீர்செல்வத்தை புறக்கணிச்சாரு. அதே போல பல அரசு பாஜகவுக்கு 27 சீட்டுகளும் வெற்றி பெறாத சீட்டை கொடுத்துருக்கிறாரு. எல்லா அரசு கட்சியும் புறக்கணிச்சுட்டு தான் மட்டும் எப்படியாவது வெற்றி வென்றுவதெல்லாம் அவர்களை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அமித்ஷா அவர்கள் நேராக தூக்கி கொண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வச்சிருவாரு என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறார், புறந்தள்ளுகிறார். அதற்குண்டான விலையை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவர் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான கூட்டணி இந்த தேர்தலில் முயற்சி செஞ்ச மாதிரி தெரியல. எப்படியாவது தங்களை சேர்ந்தவர், தங்களை சுற்றி இருக்கக்கூடிய 40-45 பேர் வெற்றி பெற்றா போதும் என்ற உணர்வோடு தான் அவர் அணுகினுடைய விளைவு தான் இப்படி நடந்திருக்கக்கூடியது. இல்லை, அதாவது நாங்கள் எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு 25ஆம் தேதி, 26ஆம் தேதி நேற்றெல்லாம் கோயம்புத்தூர் நடைபெற்றது. எல்லாருமே நாம மிகவும் வலுவாக இருந்து கொண்டு ஏன் அவங்க இடத்துல இறங்கி போகணும்? அவர்கள் நம்முடைய வலுவுக்கு ஏற்ப நாங்கள் கேட்கிற தொகுதிகளை கொடுக்க மறுக்கின்ற பொழுது நாம இறங்கி அடிச்சு பார்ப்போம், ஆச்சா அவங்களா நாமளா அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் புதிய தமிழ் கட்சி முடிவெடுத்து நாங்கள் தனித்து போட்டி இருக்கிறோம். நீங்க சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, அதையெல்லாம் நாங்கள் உடனடியாக முடிவெடுக்க முடியாது. இருந்தாலும் வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு மறுநாள் அறிவிக்க இருக்கிறோம். வேறு வேறு யார் தயாராகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் கடந்த நிலவரங்களை பார்த்து முடியாது. அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அதிமுக இருக்கிற கூட்டணியிலிருந்து புதிய தமிழகம் கட்சி வெகு தூரம் விலகி வந்துவிட்டது. அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை.
அவர்கள் முயற்சி எடுத்தால் அதை பற்றி சிந்திப்போம். அவர்களிடத்திலிருந்து ஏதாவது முயற்சி வந்தால் அதை பற்றி பரிசீலிப்போம். தவிர அவர்களிடத்தில் முயற்சி வருகிறதா என்று நீங்க பார்த்தா சொல்லணும்.